சங்கு வலைக்கவும் சாச்சானா மிருகத்துக்குத்தான் வீரலங்கா வசனியானவர்கள் சரி பொங்கலானது வைத்து கிணத்தரை கூட்டிக் கொண்டு வந்துதான் குளிச்சு விட்டும் மாலை சந்தனமெல்லாம் பொட்டானது போட்டு அலங்காரம் பண்ணித்தானே. சரி அப்பா கும்பா நீ பொன்னிவளநாடு போவதற்கு ஒரு நாள், அங்கே இருந்து அழிப்பதற்கு ஒரு நாள், வருவதற்கு ஒரு நாள், 3 நாள் ஆறுவதற்குத்தான் உனக்கு அனுமதி. திருமலை நம்மளுடைய நாடு வந்து சேர வேணுமாப்பா. சாப்பாடானது பரிமாறினார்கள். கும்பநாசன் பொன்னிவளநாடு போகாவது சந்தோஷத்துவதானே சாப்பிட்டுக் கொண்டிருக்க அப்பத்தான் வேறங்கா வசனியானவர்கள் கும்பநாசன் முன்னாலே அப்பா கும்பா என் அண்ணமார்களை கூட 1000 பேர்த்தையும் நான் நம்பவில்லை. உன்னைத்தான் மலை போல நம்பி இருந்தேன். நீ போய் பொலிவநாட்டில் போய் ஏதேனும் உனக்கு உயிருக்கு சேதம் வந்து போதப்பா, பார்த்து ஜாக்கிரதையா போய் வாரா கும்பா என்று அனுப்பி வைத்தார். போய் வாரேண்டாயே என்று வியாழக்கிழமை சாயங்காலமானது புறப்பட்டு வருகிறேன் பொன்னிவளமானதே அம்மா புறப்பட்டு வருகிறதுவா அம்மா பொழுது பொழுது இறங்கி பொன்மேரமாகும். அண்ணமாருடைய காடுகளிலே வேலை செய்தவர்கள் யாவருமாக தன்னுடைய வீட்டுக்கு சென்று விட்டார். அப்பத்தான் இரவு நேரத்திலே இறங்கி ஏறிட்டு பார்க்கும்போது அண்ணமாருடைய காட்டை அப்படியே சம்பா படுத்து சாங்கி நிற்கிற காட்டுக்கு கருதுகள் சன்னர்கள் ஆடிக்கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு அண்ணமாருடைய காட்டுல பூந்துதானே சம்பா கொம்பே நீங்குவார் சம்பா கொம்பே ஒதுக்கிடுவார் சம்பா கொம்பே சம்பா கொம்பே சம்பா கொம்பே அன்னச்சம்பாவை அழைக்கிறது, முத்துச்சம்பாவை முடிக்கிறது, சின்னச்சம்பாவை முடிக்கிறதும் முத்துச்சம்பாவை திங்குகிறது. எல்லாம் வரல சாப்பிட ரொம்ப தண்ணீர் தாகமாராட்டமாய் விட்டது. தலைமர வாய்க்காலை பிடிச்சு அடிமலையை நோக்கி வரும்போது நாரவரக்கா 48 மைல் தூரத்துக்கு வெள்ளாங்குளம் கட்டி வைத்திருந்தது. வெள்ளாங்குளத்தை ஏறிட்டு பார்க்க தண்ணியானதுதான் நீண்டொத்து அலையோடிக் கொண்டிருக்கிறது. அப்பத்தான் அல்லவா வகுனார தண்ணியை குடித்து விட்டு ஏறிட்டு பார்க்கையிலே 14 வடகுகிறார்கள் வெங்கல செப்பகள் வைத்து கட்டியிருந்தான். பொன்னர் சங்கருக்கு வெங்கலத்தால் செப்பகளும் அழகுகளும் தேவையா என்று அங்க தட்டியெல்லாம் தட்டி நொறுக்குறதே நுரைக்கு தவறுமுறை செய்யும் போது மிச்சம் இருந்த தண்ணிதான் அண்ணமாருடைய காடுகளிலே போய் புகுந்தது. இப்படியே விட்டால் காட்டிலே கட்டவந்தாலும் கலைந்துவிடும், வேளாளருடைய காட்டிலே வேறு தலைஞ்சாலும் அழிஞ்சுவிடும் என்று சொல்லி பார்த்தது கொம்பன் வாழையும் தன்னையும் வளர்ந்து ஒவ்வொடுப்பதை பார்த்து விட்டு
இன்னு தென்னை அழைக்குது தேங்கொம்பை சாய்க்குது அந்த வாழை அழைக்குதா வாங்கொம்பை வாழை எல்லாம் அடிவார சேதம் செய்து அன்னமாருடைய அயர்வலக்கால் எக்கவலையும் சேனை வளைச்சு விட்டு வரும்போது தங்காவளியுடைய நந்தாவனத்தை கண்டது. ஆனா இவ்வளவு பெரிய நந்தாவனம் பூஞ்சோலை இருக்கிறது விடுமாண்டே என்று சொல்லி செகுவலை கொம்பன் தான் தன்னுடைய குடையான குத்தி மகிக்க பூச்செடியினுடைய வேர் மேலையும் தளவு கீழையும் போய்விட்டது. அழைச்சு ஐவார சேதம் செய்துபட்ட சிங்கப்பல்லால் பூச்செடிகளை எல்லாம் ஓதிக்கொண்டு வந்து வெள்ளு மரத்தடியிலே ஒட்டு அப்படியே மெத்த போல போட்டு அங்க அசந்தனத்துல செய்யுதுவா அந்த சங்கு வெள்ளே அவனை செய்யும் போது அங்கே கிழக்க வேலைக்கு சாமிய கங்கு விளக்கிறத கதிரவன் கிளம்புகிறான். இந்திரா தேவி மகன் இறைவன் வைமனைய சுந்திரா தேவி மகன் சூரியனும் உதயமாகிவிட்டார். நாட்டு மக்கள் யாவருமாகத்தானே கலையத்திலே கஞ்சியும் கையிலே கழித்தருவார் ஒரு ஆணுக்கு ஒன்று அத்தனையுமாக அறிவோல் கோடுதங்க கோடிசான ஆனங்க அமர்ந்தறிவோல் அங்க மன்னர்வாரை வருகிறங்க ராஜா கோடி லட்சம் படைகளே அப்பத்தான் படைகள் வருவதைத்தான் வந்து வீரவாகைத்தான் அப்பா வீரவாக கிராமத்து மக்கள் யாரும் இருந்தாங்க அனைவரும் இருந்தார்கள் வெள்ளாங்குளக்காட்டுக்கு கூட்டிக் கொண்டு போய் சொன்னார். வெள்ளாங்குளக்காடு கூட்டிக் கொண்டு வந்து பார்த்து தண்ணியும் சேருமாக இருக்கிறது. அப்பத்தானே வீரவாகை ஏறிட்டு பார்த்தார். எங்க பார்த்தாலும் தாமதவா அங்க சிக்கிடி இறந்த காடு செஞ்சேர் காலஞ்சு கடுகு சம்பா இறந்த காடு அங்கறிஞ்சேரோ அப்பத்தானவா தேவேந்திர குடும்ப தண்ணி குடிசன குடும்பல தேவேந்திர குடும்பனுடைய குடிசையை தண்ணி ஊந்து மனைவி எழுப்பி சொன்ன தேவேந்திர குடும்பம் இடத்துக்கு வர யாவருமாக ஒரே உறவு இரவு வடிவதற்குள்ளாகத்தான் என்ன வந்து அழைச்சதோ ஏது வந்து அழைச்சதோ தெரியலையே இன்னும் அவரத்தில் நின்னும் மாறு ஊரா கிராமத்து மக்கள் யாவருமாகத்தான் சொன்னாரப்பா நெல் அறுவடை என்று சொல்லி எங்களை கூட்டிக் கொண்டு வந்து பார்த்தால் அத்தனையும் தண்ணியும் சேருமா கலங்கி கிடக்கிறது நடவு ஒரு காடு போல. நாங்க வேற காடு வேலைக்கு போயிருந்தாலும் எங்களுடைய தினமானது எங்களுக்கு கூலி கிடைச்சிருக்கும் அகம் போயிருக்குமே என்று சொல்ல உங்களுக்கு சொல்லிய பிரகாரம் கூலி வாங்கி கொடுக்கிறேன் வாருங்கள் என்று அங்க அரண்மனையை தேடியல்ல அங்க கூட்டிக் கொண்டு சாமி காலை நேரமே எந்திரிச்சு தண்ணீர் சாமியை வெந்நீர் போட்டு வைத்து குளிச்சு விட்டு வந்து அங்க அரகரா அரகரா என்று அணிந்தார் திருநீரே அங்க சிவசிவா என்று சொல்லி சம்மேன தெய்வ வழிபாடெல்லாம் செய்து முடித்து விட்டு சாமியாகப்பட்ட ஒரு தாரி அப்பொழுது அரவணை விட்டு வெளிமுகத்துக்காரன் வரும்போது கிராமத்து மக்கள் யாவருமாகத்தான் கூட்டமாக வந்ததை பார்த்தார். அப்பத்தான் பார்த்தத்தான் அப்பா சாம்புகா கிராமத்து மக்கள் யாவரையுமாகத்தான் நெல்லறுக்க கூட்டிக் கொண்டு போனாயே அரவணையை தேடி கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறீ அப்பா என்ன நடந்ததப்பா எனக்கு அறிய சொல்லுமா நடந்தது நாயகனே சொல்லும்
சாமி சவானே அப்பா வயக்காட்டு அத்தைந்தானே சாமி சவானே நீங்க நெல்லுக்கு நெல்லும் இல்ல சாமி சாமி நம்மளுடைய கால அத்தனையும் தான் நெல்லுக்கு நெல்லுமலை நெல் பறிக்க பில்லுமலை பாடுபட்ட மலைக்கெல்லாம் பல நெல்லுக்கு கூட இதுன்னு சொல்றியா நம்ம மட்டரங்க காவல வந்தகள் நம்ம கொள்ளை கொண்ட காவலையிலே கொண்டு போறோம் என்று சொல்லும் போது ஏதொன்றும் எந்தற்கு தெரியலே சாமி என்று சொன்னார். அப்பத்தான் கிராமத்து மக்கள் யாவருமாகத்தான் வேலைக்கு போயிருந்தா கூலி கிடைக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க சாமிங்க. போன வருடத்திலே வளைந்த எல்லாரும் தானிய கடன்கள் இருக்கிறோம். அனைவருக்கும் நான் அன்பொழி 5 வல்லம் பெண்மொழி 3 வல்லம் சோடிக்கு 8 வல்லம் சொல்லி யாவருக்கும் கூலியை கொடுத்து அனுப்பிவிட என்று சொல்லி கிராமத்து மக்கள் யாவரையும் தான் அனுப்பி வைத்தார். அனுப்பி வைத்து விட்டுத்தான் அப்பா வீரவாக நம்முடைய காடுகளை எல்லாம் அடிமான சேதம் செய்தது என்ன என்பதை பார்க்க ஏதாவது ஆளுகள் இருக்கிறதா? தெற்கு தெருவில் அங்கமுத்து இருக்கா அப்படிங்க. சரி எத்தனை நாள் என்ன வந்து அழிச்சாலும் உடனே சொல்லிடுவாங்க அவர் பார்த்து. அப்படி என்றால் தான் அவரை கூட்டிக் கொண்டு போய் வெள்ளாங்குற காட்டில என்ன அழிச்சது என்பதை பார்த்து வாருங்கப்பா. நடந்த அந்த வைமலசாமி அது என்ன வீதம் புறப்பட்டானே எங்க ஐயா வீட்டுக்கோள் ஆறுங்கோ எங்க வாங்கினீங்க? எங்கே வாங்கிக்கிறேன் உங்களுக்கு பூரா சொந்தமாக முடிக்க ஊருக்குள்ள ஒரு ஊர் பாக்கி இல்லாம எனக்கு முடிஞ்ச அளவுக்கு வாங்கிக்கிறேன். வெளியே போய் பாரு. ஏங்க வீட்டுக்கோள் ஆறுங்கோ 10 ரூபாய் நமக்கு வருமானம் உள்ளவனா இருந்தா என்னை கூப்பிடு. இல்லைன்னா கடனார் இருந்தா ஐயா மேல போயிட்டு சொல்லி சீட்டு வாங்கிடுச்சுன்னு சொல்லிட்டுங்களா? ஆமா. அப்படியா? இருங்க பாட்டுதான். சாம்பம் வந்திருக்கிறேன். சாம்புங்க என்ன சுவாலி? ஐயா என்ன பண்றாங்க? ஐயா தொங்குறாங்க. தூங்குறாங்களா? ஆமா. என்ன சோழியாமா? அரமண சோழியா வந்தானுங்க. அப்படியா? ஆமாங்க. இது அரமண சோழியாமா? நல்லா இருக்கிறீங்க? இருக்கிறாப்போ எசமாங்க போல எங்க புடிச்ச கையை எங்க புடிச்ச குடும்பம் அவங்க கையோட கொண்டு வர சொன்னாங்க. எதுக்காமா? கொஞ்சம் வரலாற்றுலீங்க வயக்காடு அத்தனை வயக்காடு வந்து என்ன வந்து அழிச்சது எது வந்து அழிச்சது தெரியலீங்க. கூட நாளைக்கு வரைக்கும் அறுவடை செய்யற நேரத்துல கூட சேரும் தண்ணியா நிக்குது. எந்த அழிச்சது எது தெரியலீங்க. சாமி ஏதாவது பாக்குறதுக்கு ஆள் இருக்காங்க கேட்டாங்க. இந்த மாதிரி இருக்காங்க சொன்னேன். நீங்க நீ கல்லு சொன்னீங்களே கல்ல குடிச்சு போட்டு சாப்பிடுங்க எவ்வளவு தண்ணியா இருந்தா சின்ன மோதிரம் விழுந்தாலும் குமிழ் செடிப்பேன். எத்தனை தண்ணியா இருந்தாலும் என்ன வந்து எது வந்து பாப்பேன் குமிழ் செடிப்புன்னு சொன்னீங்கல்ல. அதனால எசமாக சொன்னேன். உடனே கூட்டி போய் என்ன வந்து அழைச்சிட்டு ஏது வந்து பார்த்து வர சொன்னாங்க.
மச்சக்கோல அரக்கோல எடுத்து வாங்க சாபகா ஆ? உனக்கு எடுத்துக்கிட்டா இந்த நயவதி கட்டணும் நீங்க தான் கல்லுக்கல் சொன்னீங்க என்கிட்ட. ஏதோ பாறை வாரின்னு ஒரு சின்ன விளம்பரம் கொடுத்து காப்படி அரைப்படி குடிச்சு நான் அந்த பொழுது போக்கடிப்பேன் அதுக்காக சொன்ன போமே ஆனா அங்க போற ஆயிரங்காணி நேரத்துல என்னமே மேஞ்சதுக்கு உடனே எனக்கு தெரியும்னு சொல்லிக்கிறியா ஆமாங்க அரமனை விஷமாக சொல்லிட்டேன். நீங்க வந்து ஆகணும். ஏன்னு கேட்டா அரமனை சொல்லிடு இல்லாட்டி காமாட்சி நானே எத்தனை நாளா எத்தனையோ ஊர்ல கடன் வச்சு வாங்கினேன் அந்த மூடி பொழத்தரம் பண்ணேன் இன்னைக்கு வெளியாக வேண்டிய நேரம் வந்துடுது பொழைச்சா வீட்டுக்கு வாங்க போனா வயல் வச்சு கோரை சோறு போட்டுரு எடுத்தா அந்த அளவு கோரை எப்படியோ எப்படியோ பொழைச்சா இதோட மேல போயிடலாம் இல்லைன்னா நம்மளது 3 காரு தான் 3 காரு என்று சொல்லித்தானே அந்த சாம்புகளோட பிறப்பிடித்தானே எங்க தண்ணியில தான் இருக்குந்தாங்க முத்து தலையாரி மச்சக்கோளை கொண்டுகிட்டு அங்க உள்ளாங்க காட்டுக்கு என்ன இதோ அப்பா சாம்புகா பாரு இந்த எது தண்ணியில போய் கும்பளிச்சு நானே அளவு எடுப்பேன் அடையாளம் பார்ப்பேன் கவத்தை புடிச்சுக்கா வரணும் நின்று ஆமாங்க ஒட்டிலி வர வரைக்கும் பாப்பேன் ஒட்டிலி நின்னு போச்சுன்னா தூக்கி மேல வச்சு போட்டு ஆத்தாள் காலு ஆத்தாளுக்கு ஆமா நீ இது நினைச்சிருந்தியோ சரி நடக்குது இதுக்குள்ள கவத்தை கட்டி பார்த்து புடிச்சுக்கா ஏய் தண்ணி நம்ப இருக்கிற பக்கம் மொட்லி விடுந்தா கொஞ்சம் மேல எடுத்து பாருங்க மூச்சு மட்டு அப்படின்னு சொல்லி எங்க தண்ணீர தாடி இருக்கின்ற அக்குமத்து தாயார் யானே அந்த வயக்காட்டு தண்ணீர் தானே சேர்த்து தண்ணீர இறங்கித்தானே அடையாளம் இருக்கும் போது சொன்னார் சாமுகா ஏய் வட்ட வட்டமா இருக்குதுல்ல ஏய் நீள நீளமா இருக்குதுல்ல வட்ட வட்டமா இருக்குதுல்ல அது நீள நீளமா இருக்குதுல்ல இது எதுன்னு தெரியுமா வட்ட வட்டமா இருக்கிறது ஒண்ணு சரி நீள நீளமா இருக்கிறது உனக்கு சரி அதுக்கு என்ன கிடக்குது பொன்னிவள நாடு 21 கிராமம் 32 கடிவாசல் 18 பாளையம் இந்த ஊரில் கிராமத்தில் இருக்கக்கூடிய உள்ளடக்க தான் போய் பேஞ்சு போச்சு ஓ உங்களுக்கு பொலகாலம் இல்ல நீங்க எசமல கடத்துல உள்ளடக்க மேஞ்சல் சொன்னா சும்மா இருப்பாங்களா ஏய் நீங்க மட்டும் நீங்க பாருங்க பொன்னாரு கூட பொறுப்பாரு சாமி சங்கர் கண்டு விட்டா கத்தி எடுத்து அப்படியே வெட்டி போடுவாங்க வெட்டி போடுவாங்க ஆமா பொண்ணோட மேய்ச்சி சொல்லிட்டா சாமுகா நீயும் சொல்லாடி நானும் சொல்லாடி அரவணையில அண்டி போடுகிறீங்க நம்ம ஆமா நான் சொன்னது ஆமாங்க சாமி ஒண்ணு உனக்குதான் மேய்ச்சி நீ போட சொன்னீங்கன்னா போது நீ பொழைச்சுக்குவீங்க ஓ நான் வெப்பிச்சு காட்டுறேன் சரி அரவணை வெச்சு காட்டுவீங்கல்ல வாங்க போலாம் போலாம் ஒரு தன்னே ஒரு தானே ஒரு ரன்னே தானே ஒரு தன்னே ஒரு ரன்னே ஒரு அம்மோ செய்தா அம்மா ஒரு அண்டி நல்ல பைதா ஏ அம்மம்மா என்று சொல்லித்தானே அரண்மனை வந்து தேசசாமி செய்யக்கூடிய சித்திரமுகச்சாவணியிலே பொய்மைக்கல்வியாக முன்னமல் சாமி அசமாக கண்டு சாமி 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 இயற்கைசா இருக்க வேணும் அப்பா சாமி அரசே தண்ணீரை வேலை எடுக்கும் நகரமுத்து வெள்ளாங்குள காட்டிலே நான் வைத்திருந்த வெள்ளாமை அழைத்தது என்ன என்பதை பார்த்து வந்தாயா சாமி என்ன தங்களோ கோபத்தை பொறுத்து குழந்தை கை கொண்டால் தங்களும் சொல்லுகிறது சாமி பயமெல்லாம் தைரியமாக சொல்லும் அப்பா சாமி என்ன பொன்னிவளநாடு 21 கிராமம் 32 கடிவாசல் 18 பாளையம் கிராமத்தில் இருக்கக்கூடிய உள்ளடக்க போய் மேம்படுத்தி சாமி சாமி ஒண்ணு உலக்கினால் அழைச்சது சொல்றாயே சாமி ஒண்ணு உலக்கினால் அழைச்சது என்பதால் உன்னால் நிரூபிக்க முடியுமா சாமி என்ன கோபத்தை பொறுத்து குளத்தை கை கொண்டால் தங்களை நான்
நிரூபிச்சு காட்டுகிறேன். அப்பா வீரவாகி சாமி சொன்னானே. வாருங்க சாமி வெள்ளாங்குளை காட்டிலே ஒல்வழக்குதான் மேய்ந்தது என்று சொல்கிறார் நிரூபித்து காட்டுகிறேன் என்கிறார் ஆமாங்க சாமி. சீக்கிரமாக நிரூபித்து காட்ட சொல்லும் நல்லது சாமி. ஆ. அப்படியே சொல்லிவிட்டானே. அப்பா வீரவாகி ஏய் ஏனுங்க அந்த சலமூலையில ஒரு மரம் கிடக்குதா கைகளை ஊட்டிடுவாங்க. ஊட்டி வாருங்க. ஊட்டிட்டு வா. அப்படியே ஊட்டி கொண்டு கொடுத்தான் ஏய் சாமி. அந்த பாஞ்சில சந்தி எடுத்து ஒரே அடி அடிக்கிறீங்க எங்க ஓன அப்படியே சொல்லப்பட்டானே. சாமி எடுத்து ஒரே ஒரு அடிக்கிறேன். ஒண்ணு ரெண்டா போச்சு. ஆமா. உள்ள இருந்து ஒருபடி நெருக்கு வெளியே வந்து விழுந்தது. ஆமா. சாமி யசமானே நம்ம அரவணை ஒண்ணும் போய் மேய்ச்சி போட்டுங்க சாமி. அடடா ஒருபடி நெருக்கு மிச்சம் வச்சுக்கிறீங்க சாமி. அப்படியா இந்த கிராமம் 21 கிராமம் 18 பாளையம் 32 கல்வாசல் இருக்கக்கூடிய ஒன்றதுக்கு மேய்ஞ்சிருந்தா நம்ம அரவணை வயிறு சொல்லுங்க சாமி. அப்பத்தான் தகப்பனுக்கு தப்பாமல் பிறந்த தர்ம பூபதியானவர்தான் இது உண்மையாகத்தான் இருக்குமா என்று சொல்லி என்னடா அப்பத்தானே நம்ம காட்டை அழைச்சால் பரவாயில்லை ஒரு ஏழை எளிய ஒரு காடுகளை அழைச்சு விட்டால் பாவம் என்ன செய்வார்கள் சாமி அப்பா உடனே நம்ம நாடு முழுவதும் தானே யார் யார் வீட்டிலே ஒல்லுவழக்கு இருக்குதோ அத்தனையும் கொண்டு வந்ததானே கண்ணி ஒல்லுக்கு 2 காடிகள் வாங்கி ஆனகட்டும் 60 மார் நீளமுள்ள சங்கிலியும் குதிரகட்டு 90 மார் சங்கிலியை போட்டு பூட்டி வையுங்கள். நல்லதுங்க சாமி. கிராமத்து மக்கள் அனைவரும் தானே ஆண்குடி 5 வல்லம் பொன்குடி 3 வல்லம் சோழிக்கு 8 வல்லம் தாரவன் சொல்லி சொல்லி சாப்பிட்டா அந்த குழந்தை குஞ்சுகளோட கஞ்சியுமே கற்கருவாளோட வந்து நிற்கிறாங்க சாமி. அதோ பாரப்பா யாவருக்குமாகத்தானே போன வருடத்திலே விளைந்த நெல்லானது தானிய கலங்களே இருக்கிறது. ஆண்மொழி 5 வல்லம் பெண்மொழி 3 வல்லம் சோடிக்கு 8 வல்லம் சொல்லித்தார். யாவருக்கும் கூலியை கொடுத்து அனுப்பி வையுங்கள். நல்லதுங்க சாமி என்று சொல்லி யாவரையும் அனுப்பி வைத்து விட்டு வீரமாக சாமகன் நாடகம் மறைசாற்றேன் அவரவர் நான் ஒள்ளு கலைத்தால் உருட்டி கொண்டு வருவோரும் சிட்டை கட்டி தூக்கி கொண்டு வருவோரும் நான் கொண்டு வந்து போட்டு ஒல்லுக்கு 2 காடிகள் வாங்கி ஆன கட்டக்கூடிய 60 மார் சங்கிலியும் குதிரை கட்டக்கூடிய 90 மார் சங்கிலியை போட்டு பூட்டி வைத்திருக்கின்றார். எல்லாம் இருக்க விசாரணை நடந்து கொண்டிருந்தோம். அந்த நேரத்தில் நான் கூட்டத்தில் இருந்தேன். செம்மலிங்க பண்டாரம் பார்த்தா செல்லாண்டி அவனுக்கு பூசை செய்ய வேண்டும். கால பூசை மாலை பூசை தங்காவரவைக்கு நந்தாபுரம் சென்று பூமலர் கொண்டு வர வேண்டும். இந்த விசாரணையால எங்குமே போக முடியவில்லையே இருக்கேன். அப்பா செம்மலிங்கம் சாமி கூட்டத்தார் அனைவருமாக அமைதியா உட்கார்ந்து நீ ஒருவன் மட்டும் உட்கார்ந்து இருக்க காரணம் சாமி அரசே நீங்களோ நீதி தண்டனை வழங்கிக் கொண்டிருக்கிறீங்க. செல்லாடி அம்மனுக்கு பூமலர் கொண்டு வந்து போட்டத்தை பண்ணவனுங்க சாமி. பட்டூர் கோட்டை வருதாவத்தனைக்கு பூமலர் கொண்டு வர வேண்டும். கத்தி சாத்தி மாலைக்கு பூமலர் கொண்டு வந்து கனத்த பூசை நடத்தவனுங்க சாமி. அப்படியா நான் எப்ப போய் கொண்டு வரலாம் எசமாக்கு உத்தரவு பாத்துக்கிட்டு இருக்கிறேன். அப்பா செம்மலிங்கம் இந்த ஒன்று வழக்கை விசாரணைக்காகத்தான் நீ நந்தாபுரம் போகாமலும் பூமலர் எடுக்காமலும் செல்லாண்டி அவனுக்கு பூசை பண்ணாமலும் இருக்க வேண்டாம் சாமி. உனது அன்றாடும் வேலையைத்தான் தொடங்கி வாரும். இதோ போய் பாருங்க சாமி. சொல்லி அந்த மூக்கோடைய தோசை போட்டு நந்தாவனத்துக்கு தானே தன்னே பூக்கூட தோழி உனியர் வரங்க அப்ப எங்க செப்பனிக்க பண்றாரு நந்தாவனம் பூங்காவனத்துல வந்து பாக்கிறதானே அப்படியே தானே பூச்செடிகளை அடியோட முடிக்கி வேத்தலை மேல நாவத்தலைகளை நட்டி இருக்கு. இறப்பலை பார்த்துட்டு அப்ப எங்க செப்பனிக்க பண்றாரு ஐயோ அன்னைக்கு பூமாராட்டின் தோழத்தில சாமி இன்னைக்கு புழுதி வாட வீசுதுங்கோ புழுதி வாட வீசுதுங்கோ சாமி எங்க புழுதி வாட வீசுதுங்கோ புழுதி வாட வீசுதுங்கோ அந்த மலர் மாராட்டின் தோழத்தில சாமி எனக்கு மந்தார வீசுதுங்கோ மந்தார வீசுதுங்கோ சாமி எங்க மண்வாட வீசுதுங்கோ மண்வாட வீசுதுங்கோ என்று
சொல்லித்தானே அந்த நந்தாவனத்துல வாதி போட்டேன். சரி நானும் நீ எப்படி போகணும்னு சொல்லி சரி ஐயனைக்கு பூப்பாராக்கி கோவிலுக்கு கோவிலுக்கு கோவிலுக்கே கோவிலுக்கோ நானே அவ்வளவு உம்மாலைக்கு உம்மாலைக்கு கோவிலுக்கே கோவிலுக்கோ கோவிலுக்கு 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 சுவாமியே ஐயோ மரணோ மரணோ முறைப்பேனா முறைப்பேனா அன்னைக்கு பூ படைக்கு கோவிலுக்கு தாயி நம் உறுதி படைப்பேனா அந்த மனசடைக்கும் கோயிலுக்கு ஆமா நம் மரண படைப்பேனா மரணப்பா படைப்பேனா அங்க வாங்க இழந்து வாங்க சாட்சி என்ன இழந்து தேங்க சாட்சி கிடக்குதுன்னு நான் எப்படி தாங்க கொண்டு போகணும் பார்த்துட்டு பார்க்கையிலே சரமுறையில் ஒரு வில்வ மரம் வந்தது வில்வ மரத்தடியில பாறை வளர்ந்து கிடக்குது மேலே அடி வில்வத்தை பொறிப்பதற்காக ஆமா அதடா ஒரு பன்றிதான் படுத்திருப்பது என்பது செம்பலிங்கத்துக்கு தெரியாது தெரியாது. இவ்வளவு பெரிய பாறை இருந்தது இவ்வளவு காலம் அவளை வாக்காம விட்டுட்டோம் பார்த்தையா பார்த்தையா பாறை மேல ஏறி கொடுங்கோலை போட்டு வாத வளைச்சு இந்த வில்வத்தலை கொஞ்சம் உருவி கொண்டு போகலாம் போலாம் என்று சொல்லித்தான் பன்னின் மேல ஏறி கொடுங்கோலை போட்டு வளைச்சு அந்த வாத வளைச்சு அந்த வில்வத்தலையை அவன் உருவி உருவி பூக்குடையில போட்டார் அப்படி பூக்குடையில ஓடையிலே ஒரு புடிக்கு ஒரு தலை ஒத்த வந்து பன்னியினுடைய சரசின் மேலேயே விழுந்தார் அப்ப பன்றிக்கு சோத்தை தெரிந்து விட்டது எங்க செம்பலிங்க பண்ணார் சொன்னார் ஆமா எவன் முன்பே எங்களுடைய பூங்காவனம் நண்டாவன வெள்ளாங்குள தண்ணிக்கு வச்சிருந்த வெள்ளாமை போய் அடிச்சத ஆறுனு கண்டா இந்த பூங்குழலியை அடிச்சு கொண்டு வருவன் அவனை ஏப்பா செம்பலிங்க பண்டாரம் பேசுவதை கொம்மன் கண்வழிச்சு பார்த்து காது கேட்டது நம்ம மேரி ஏறியும் இல்லாமல் எவனோ நம்மளையே பேசிக் கொண்டிருக்கிறான் யார் நீ வாகிலே எங்க ஊர்ரா யார்தான் நம்மை பேசுறேன் அப்படி என்று சொல்ல 50 நேருக்கு நேரே வருவேன் அப்படி என்று சொல்லும் போது என்று சொல்லும் போது எங்க சங்க வலைக்கும் மிருகத்துக்குத்தானே நீலவலை கண்காண்டு நெருப்பு போலாகி உடம்பு செலுத்துது அன்னமான முறைக்கு அப்பத்தானே படத்திறந்த கொமந்தான் திடீர்னு மேலே எழுந்திருச்சார் அப்படி மேலே எழுந்திருக்கும் போது பண்டிகையுடைய மேலே நிற்க முடியாமல் செம்பலிங்கமான ஒருவை வலைக்குத்தான் பொத்துன்னு போய் கீழே விழுந்தார் கீழே விழுந்து கொடுங்கோல் ஒரு பக்கம் பூக்குடை ஒரு பக்கம் அப்படித்தானே செம்பலிங்க ஒரு பக்கம் உளுந்து சேர்த்துக்குள்ள பெண் எழுந்திருச்சார்
தட்டாடி தடுமாறி வந்தார். வந்துதானே நேருக்கு நேராக பள்ளியினுடைய முகத்தை பார்த்தார். அதடா ஐயோ பள்ளி யாரை பார்த்து பண்ணிக்கிறாய்? ஆஹா ஏய் நீ பண்ணி வந்ததா எங்களுடைய வைரம் நம்மையெல்லாம் அழிச்சு நந்தாவனத்தையெல்லாம் அழிச்சியா? ஆமா. எங்க சமாதி கண்டாக கூட்டி கூர்மான செஞ்சுவாங்க ஓடிப்பாய் மேலாடு. ஏய் வாடிக்கு பக்கம் அந்த வழியே போடுவதற்கு எனக்கு பக்கம் அந்த எது போல் எனக்கு காத்திருக்கின்றேன். உன்புறவை அண்ணமார்கள் தானே குத்திக் கொள்ளக்கூடிய நாளாலை போடாமல் இந்த ஒன்னிவ நாட்டு எல்லை விட்டு நான் போக மாட்டேன். இன்றுதானே எங்க சங்குவல்லைக்கும் சாண்டாமிருகந்தானே அதட்டி விரட்டுது என்னேரோ மாட்டு பொடி குடிக்கா அந்த நேரத்தில் தானே செம்பரங்கத்தை போட்டு சங்குமலை கொம்பந்தான் மிரட்டி
அப்பத்தான் அவர் பயந்து விட்டார். வாய்வரண்டு கைவரண்டு தான் நல்ல பலமையே பேச முடியாமல் ஆகிவிட்டார். அந்த நேரத்தில் தானே அவரை தான் திரும்பி உட்கார வைத்து முதுமலதானே முத்து பதித்தது போல் 3 வரியும் மகளம் பதித்தது போல் 10 வரியாகப்பட்டது. வாடிக்கும் பக்கம் வந்து வரைய போல் ஒருத்திருக்கிறேன், இலைக்கும் பக்கம் வந்து எது போல காத்திருக்கின்றேன். 3 நாள் 6 உலகிற்குள் என் மேல் சண்டைக்கு வர வேண்டும். அப்படி வரத்த வந்தால் நேருக்கு நேராக நானே வைந்துதானே பொன்னரை வலது சிங்க பல்லாலும் சங்கரை வலது சிங்க பல்லாலும் குத்தி கொல்லப்படுகிற நடமாலை ஒட்டுவிட்டு தங்காவை சரிஎடுத்து போவேன். முகத்தலம் நிறுத்த வச்ச ஆம்பளைகள் ஒரு வாழ் வீரராக இருந்தால் வாருங்கள் என் மேல் சண்டைக்கு. இல்லாவிட்டால் அரமனையிலே உட்கார்ந்தவர்கள் நானே வருகின்றேன். இன்று இரவு தத்துவமாக எழுதி குடுமையை பகிர்ந்து தேங்காயை சிக்க வைத்து எங்க செம்பலிங்கத்தை தார ஓட்ட முடுக்கி விரட்டும் போது எங்க செம்பலிங்க வாழவரி கை சார்ந்து உண்மை சார்ந்து செம்பலிங்கோ அணிக காணாத்தான் சார்ந்து காணாத்தான் சார்ந்து ஐயோ அணிக முத்து போல் கண்ணீர் செம்பலிங்கோ அணிக முகத்தோட சொர வீட்டு முகத்தோட சொர வீட்டு அந்த வளநாட்டின் தான் அரமனைக்கானது வந்து பேசாத்திருமல் வரியனசாமி அரமனைக்கு முன்பதாக பொத்துணை கீழே விழுந்தார். பேசாத்திருமல் வரியனசாமி பார்த்துவிட்டு நல்லாவனம் போன செம்பலிங்கத்துக்கு என்னாச்சோ ஏதாச்சோ தெரியவில்லை. மேலெல்லாம் சாருகாயம் தருமாறி கீழே விழுந்து விட்டார். ஓடி ஒடியாவது அவருக்கு தண்ணி கொடுங்கள் நகையாத்தி கேப்போ மாறு கொடுங்கள் முனையாத்தி என்றுதான் கேட்கக்கூடிய நேரத்திலே வாய் பேச முடியாமல் தான் கண்ணில கண்ணீரோடு தான் முதுவை சாட காட்டினார். அதை படித்து பார்த்தார் பொன்னாமலசாமி. ஒரு நரவனை செல்லும் நரவனை சுமக்கக்கூடிய பன்றி எதிரியாக வந்துவிட்டதா என்று பொன்னாமலசாமிக்கு கண்ணு சமக்குது கண்கோலமாகுது மீச முடிக்கிறேன். அப்பத்தானே செம்பலிங்கத்துக்கு பட்ட காயத்துக்கு பச்சை மருந்து கட்டி அரமனைக்கு அனுப்பி வைத்தார். அரமனைக்குள்ளேயே அனுப்பி வைத்து விட்டு வெளிமுகத்திலே வந்துதான் இந்த உள்ளொலக்கை எல்லாம் அவரவருடைய உள்ளொலக்கை அவரவர் வீட்டுக்காரர்கள் மீட்டிக் கொண்டு வீடு போலீசர்கள் அனுப்பி வைத்தார். அனுப்பி வைத்து விட்டு சோர்ந்த முகத்தோடு தான் அந்த தங்க குறிஞ்சியிலே அமர்ந்திருந்தார். அப்படி அமர்ந்து